ஜெலட்டின், அகரகர், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம 3 பொருள் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லிய ஈஸியா வீட்லயே பண்ணலாம். இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு நமக்கு 2 கப்பு ஃப்ரூட் ஜூஸ் தேவைப்படும். நான் இங்கே கருப்பு திராட்சை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பைனாப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி புளிப்பு சுவையான பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழங்களில் நீங்கள் எந்த பழங்கள் எடுத்தாலுமே மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமல் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்கு அளவு பார்த்துடலாம். 1 கப்பு ஜூஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுதான் கணக்கு. நான் இங்கே 2 கப்பு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே டபுள் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ கப்பு ஜூஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீனியும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சுலபமாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போங்கிறதுனால நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் ஜெலட்டின் இல்லைனா அகர் வச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் அடுப்பில் வச்சுட்டு 2 சொட்டு எண்ணெய் விட்டு மோல்டையுமே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனால இதை கொஞ்சம் நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்பூனை வச்சு கிண்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு கிண்டிங்கன்னா ரொம்பவே சுலபமாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது இறக்குற பதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துருக்கிற ஜூஸ் இந்த மாதிரி சொட்டு சொட்டாக கீழே விழும். மொத்தமாக தண்ணி மாதிரி விழாமல் நீங்கள் விஸ்கில் எடுத்து பார்க்கும் போதில் இந்த மாதிரி ட்ராப்பாக விழும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே மோடில் ஊற்றி நம்ம இதை செட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் கிட்ட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போது ஒரு தட்டில் மேத்தாப்பில் சீனியை லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியை இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். இப்போது பீஸ் போட்ட இந்த ஜெல்லியை லைட்டாக வேணும்னா நீங்கள் மேத்தாப்பில் இந்த மாதிரி ஜெல்லிக்கு மேலே சீனியை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து எந்த ரெசிபி வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நேமை சொல்லியே செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.